ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜல்லி வந்து கடைகளில் இனி வாங்கி கொடுக்காம நாமளே ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் இதில் சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து கரெக்டாக வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிற ஜெலட்டின் பவுடரை இதை சேர்க்க போகிறோம். ஜெலட்டின் பவுடர் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போய் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து இந்த ஜெலட்டின் பவுடரை நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சுகர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சுகர் ஓகேனா ஓகே. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அதிகமாக சுகர் தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக வந்து 50 கிராம் வந்து ஜெலட்டின் பவுடரோடு நான் சேர்த்துக்கிட்ட சுகர் வந்து எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா வந்து கொதிக்கிற ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் அதுக்கு மேலெலாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதிக்கிச்சிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் வந்து அந்த தண்ணியை பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஒரு மாதிரி வந்து பாகு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் தண்ணி வற்றலாம் தேவை கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்கு கரெக்டான டைமும். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 பவுலில் ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒன்றில் வந்து ரோஸு, ஒன்றில் வந்து பிங்க்கு, ஒன்றில் வந்து ரெட்டு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிங்க் கலர் ஒவ்வொரு கலரில் வந்து நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதோட ஒவ்வொரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கலர் கலராக. இந்த மாதிரி 4 பவுல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிறேன். கடைகள்லாம் விற்கக்கூடிய கலர் ஜல்லி வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி 4 பவுல்லையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக அந்த 4 பவுல்லையும் நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுல்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஜல்லியை வந்து ஈஸியாக ஜெலட்டின் பவுடரை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து அகர் சுகர்லாம் வந்து தனித்தனியாக சேர்க்க தேவையில்லை. ஜெலட்டின் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஜல்லி வந்து ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் ஒவ்வொரு கலர்லேயும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஜல்லி ரெடிங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிக காசு தேவைப்படாது. அதிகமாக வந்து ஜல்லி வந்து கடைகள் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு வந்து அவசியமே இருக்காதுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல் அது மாதிரி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக ஜல்லி வந்து சூப்பரான மெத்தடில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, சாப்பிட இப்போவே தோணுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.